வாரப்பத்திரிகையில் மூழ்கியிருந்த தினேஷ் தலையை தூக்கி கடிகாரத்தை பார்த்தான். மணி 10:30. இன்னுமா வேலை முடியலை இவளுக்கு? மனைவியை மனசுக்குள் கரித்து கொட்டிவிட்டு மீண்டும் வாரப்பத்திரிகைக்குள் நுழைந்தான். தன் கணவன் தன்னிடம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக காத்து கொண்டிருப்பான் என்று அவசர அவசரமாய் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வந்தாள் சாந்தா. ஏன் சாந்தா இவ்வளோ நேரம்? எரிச்சலுடன் கேட்டான் தினேஷ். பின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும், சலிப்போடு சொன்னாள். ஆமாம், பதிலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. அது சரி, தம்பி வெங்கடேஷ் வந்துட்டானா? வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. வழக்கப்போல் பாயையும் தலையணையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு என்றாள் சாந்தா. ஆமாம், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நேத்திக்கு தரகர் வந்து பொண்ணை பற்றி சொன்னப்ப நீ சரியாகவே பிடி கொடுத்து பேசலையாமே. பாவம் அந்த தரகர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் சாந்தா, ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? சட்டுன்னு சீரியஸானா தினேஷ். உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது. பீடிகை போட்டா சாந்தா. அட சொல்லு சாந்தா, என்னை பொறுத்தவரை நீ சொல்கிறது என்றைக்குமே சரியாக தான் இருக்கும். கணவனின் அந்த சான்றிதழை கேட்டதும் குளிர்ந்து போன சாந்தா மெதுவாக, அதாவது சீக்கிரமே உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா வர்றவ அவனை உடனே கிளப்பிக்கிட்டு தனி கொடுத்தனம் போயிடுவா. அது இயல்பு தானே, அதில் என்ன தப்பு? சாதாரணமாய் சொன்னான் தினேஷ். என்ன தப்பா? அவங்க அப்படி போயிட்டா அவனோட சம்பளம் மொத்தமும் அங்கே அவ கைக்கு போயிடும்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் தம்பி வேலை பார்க்குறது ஐடி கம்பெனியில். அவன் வாங்குறது உங்கள் சம்பளம் மாதிரி 3 மடங்கு. சாந்தா முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் தந்திர முகம் மாற ஆரம்பித்தது. அவள் தன் சம்பாதித்தனை குறைத்து கூறிவிட்டதால் மனம் நொந்து போன தினேஷ் அதுக்கென்னடி இப்போ எரிந்து விழுந்தான். இங்கே பாருங்க, நான் சொல்கிறதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. நமக்கு இருக்குது 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுங்க நாளைக்கு திடுதிடுப்புன்னு வயசுக்கு வந்தா கல்யாணத்துக்கு நின்னா நம்ம எங்கே போகிறது காசுக்கு? நீங்கள் சம்பாதிக்கிறதை வச்சு அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா 2 கிழவியானதுக்கு பின்னாடி தான் நடக்கும். தினேஷ் குறுக்கீடு இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சாந்தா தொடர்ந்தாள். அதான் இன்னும் கொஞ்சம் 4-5 வருஷம் உங்கள் தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம். இப்போ அவன் தன்னுடைய சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து என்கிட்ட தான் கொடுக்குறான். அதில் நான் சீட்டு போட்டிருக்கேன். 4 வருஷத்தில் பெரிய தொகை நம் கைக்கு வந்துடும். அதில் முக்கால்வாசியை எடுத்து நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்கு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற கால்வாசியை உங்கள் தம்பிக்கு சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம். தன் வஞ்சக எண்ணத்தை சொல்லி முடித்தாள் சாந்தா. வேண்டாண்டே, இப்போவே அவனுக்கு 32 வயசாயிடுச்சு. இன்னும் 4-5 வருஷம்னா ஊர் உலகத்தில் 4 பேர் என்ன பேசுவாங்க? அண்ணன்காரன் தம்பியை கண்டுக்காமல் விட்டுட்டான், என்னையெல்லாம் கேவலமாக பேசுவாங்க. தன் அச்சத்தை சொன்னான் தினேஷ். ஐயோ, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்களா? அதான் 5 வருஷம் கழித்து பண்ணிடலான்னு சொன்னேன்ல. சொல்கிறேன்ல, ஏன் அவனும் மனுஷன்தானா? அவனுக்கு கல்யாண ஆசையெல்லாம் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு தான் தனியாக இருக்க முடியும்? இறைவா என்று மேலே பார்த்து சொன்னா சாந்தா. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா கிடங்க. உங்கள் தம்பி கல்யாணம் என் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். அண்ணி அண்ணி என்று அழைத்த வர வீட்டுக்குள் நுழைந்த வெங்கடேஷ் எதிரில் வந்த அண்ணியிடம் கவரை நீட்டினான். இந்தாங்க அண்ணி, இந்த மாத சம்பளம் வாங்கி கொண்ட சாந்தா. தம்பி, வீட்டில் செலவு வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது தம்பி. உங்கள் 2 பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுது தம்பி. ஒரு 5-10 சேமிக்கலான்னு நினச்சா முடியவே மாட்டுது தம்பி என்றால் போலி வருத்தத்துடன். சேமிப்பு பற்றிலாம் பிற்பாடு யோசிக்கலாம். நீங்கள் தாராளமாக இருப்பதை செலவு பண்ணுங்க அண்ணி, சாதாரணமாக சொல்லி விட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் வெங்கடேஷ். 1 மாதத்துக்கு பின். ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் சாந்தா. தம்பி அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்கிற? லேசான கோபத்துடன் கேட்டான் தினேஷ். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அவ்வளோதான். சற்றும் தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கு இருந்த நகர முற்பட்டவனின் தோலை பற்றி திருப்பினான் தினேஷ். இல்லை சாந்தா, இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்தி காட்டப் போகிறேன், சவால் விடுவது போல் சொன்னான்.
இதுநாள் வரையில் தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதைக் கண்டு உள்ளுக்குள் அச்சமுற்ற சாந்தா தன் இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினாள். அதிர்ந்து போன தினேஷ், ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கலன்னா வேணாம், விட்டுறலாம். வேற பெண்ணை பார்த்துட்டா போச்சு. தன் கோபத்தை மொத்தமாய் தூக்கி எறிந்து விட்டு தடாடென்று சரண்டரானான். இங்கே பாருங்க, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறேன். உங்கள் தம்பி சம்பளம் மொத்தத்தையும் அப்படியே பேங்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்கு தான். நல்ல தொகை சேர்ப்பதற்கு எப்படியும் இன்னும் 3-4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், மிகவும் எளிதாய் சொன்னாள் சாந்தா. அடி பாவி, 3-4 வருஷங்கிறது ரொம்ப தூரண்டி. அவள் பதில் ஏதும் பேசாமல் கடுமையான முறைப்பை காட்ட தலையில் கையை வைத்துக்கொண்டு அமர்ந்தான் தினேஷ். அவருக்கு இடையே நடைபெற்ற அந்த உரையாடலை எதையோ எடுப்பதற்காக அந்த அறைக்கு வந்த வெங்கடேஷ் கதவருகே வரும்போதே கேட்டுவிட உறைந்து போனான். அண்ணியா இப்படி? என் அம்மாவிற்கு பிறகு இந்த அண்ணியை தானே அம்மாவாய் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கேவலம், என் சம்பளத்தானே அவங்களோட குறியா? அவங்க என் மேல் காட்டுற பாசமும் பரிவும் பணத்துக்காக தானா? அப்போ இந்த உலகத்தில் எல்லோருமே சுயநலவாதி தானா? தன் உடலின் மொத்த சக்தியும் வெளியேறும் போது தளர்ந்து போனான். தான் அங்கே வந்த சுவடை தெரியாமல் திரும்பினான் கனத்த இதயத்தோடு. மறுநாள் அலுவலக வேலையில் மூழ்கியிருந்த போதும் அவ்வப்போது அன்னையின் வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்து வந்து போக நொந்து போன மனதுடன் யாரிடம் இயல்பாக பேசாமல் இருக்க முகத்துடன் இருந்தான் வெங்கடேஷ். மதிய உணவு இடைவேளையின் போது அனைவரும் எழுந்து சென்ற பின்னரும் தான் இருக்கையிலே அமர்ந்திருந்தான் வெங்கடேஷ். அன்னை மட்டும்தான் அப்படியா, இல்லை அண்ணாவும் அது போலதானா? நெருடனான கேள்வி உள்ளுக்குள் குடையும் போது அவனது மொபைல் அதிர்ந்தது. எடுத்து பார்த்தான். ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு. வெங்கடேஷ் சாரா? ஆமாம் சார், உங்கள் அண்ணனுக்கு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சுவலி வந்துடுச்சு. சிவா ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் உடனே அங்கே போங்க சார். தான் யார் என்று சொல்லாமல் தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இணைப்பை கட் செய்தான் ஒரு புத்திசாலி. பதட்டத்துடன் எழுந்து மேனேஜரிடம் சொல்லிக்கொண்டு சிவா ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தான். அங்கே அவன் கண்டது தன் அண்ணனின் உயிரற்ற உடலைதான். ஐயோ தினேஷ் அண்ணா, என்னை விட்டு போயிட்டியே என்று புலம்பினான் வெங்கடேஷ். அம்மா அப்பா இல்லாத என்னை அந்த குறையும் தெரியாத மாதிரி வளர்த்தியே, இப்போ நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டியே கதறினான். தன்னை வந்து கட்டி கொண்டு அழுத அண்ணனின் 2 பெண் பிள்ளைகளும் பார்த்து துக்கம் வெடிக்க அது ஆஸ்பத்திரி என்று கூட பாராமல் தரையில் உட்கார்ந்து பெண் பிள்ளை போல் உரத்த குரலில் கத்தி அழுதான் வெங்கடேஷ். சிறிது நேரத்திலே சுதாரித்து கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கும் மனதிடத்தை ஏற்படுத்தி கொண்டு எழுந்தான். 6 மாதங்கள் கடந்து கூட அந்த பெரிய இழப்பின் அதிர்வுகள் அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் போகாமலே இருந்தன. மொட்டை மாடியில் தன் நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்த வெங்கடேஷ் அன்னை காஃபி ட்ரேயுடன் வருவதை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டான். காஃபியை கொடுத்துவிட்டு அன்னை தயங்கி தயங்கி நிற்க, என்ன அண்ணி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டான். தம்பி, நாளைக்கு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. தரகர் கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். சாந்தா சன்ன குரலில் சொல்ல, நாளைக்கெல்லாம் முடியாதுங்க அண்ணே, ஆஃபீஸில் ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு, நகர முடியாத சூழ்நிலை என்றான் வெங்கடேஷ். அவள் சங்கடமால் தலையை தூக்கி அவனை பார்க்க, இன்னொரு நாளைக்கு போகலாம் அண்ணே, நானே சொல்கிறேன் அவன் கராராய் சொல்ல அமைதியால் மொட்டை மாடி படிக்கட்டுகளில் இறங்கினாள் சாந்தா. ஆஃபீஸில் ஆடிட் நடக்குதுன்னு ஏண்டா வெங்கடேஷ் பொய் சொன்ன நண்பன் கேட்க, அந்த பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணதான். அவங்க கடமையை செய்ய விடாமல் ஏண்டா அல்சேட்டம் பண்ணுற? ஒழுங்கா மரியாதையாக நாளைக்கு அவங்க கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா, நண்பன் செல்லமாய் அதட்டினான். மெல்லிதாய் சிரித்த வெங்கடேஷ், டே, நான் என் மனசுக்குள்ளே தீர்மானமாக ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லன்னு முடிவு என்றான். படிக்கட்டுகளில் இறங்கி கொண்டிருந்த சாந்தாவின் காதுகளில் அது விழ நின்று கூர்ந்து கவனித்தாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என் அண்ணனோட 2 பெண் பிள்ளைகளுக்கும் யார்டா ஆதரவு? அதுங்களுக்கு என்னை விட்டால் யார் இருக்காங்க? நாளைக்கு அதுங்க பெருசாகி வயதுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா முன்னாடி நின்று செய்கிறதுக்கு யார்டா இருக்காங்க? என்னோட அண்ணி பாவம்டா, படிக்காதவங்க, உலகம் தெரியாதவங்க, அவங்கள வெளியில் போய் காசு பணம்லாம் சம்பாதிக்க முடியாது.
ஆக என்னோட வருமானம் தான் இனி இந்த குடும்பத்துக்கான ஒரே வருமானம். அண்ணி சொல்கிறாங்க என்பதற்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போகிறவ என்னோட சம்பளம் மொத்தத்தையும் அவளே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டானா அண்ணி எங்கே போவாங்க? உருக்கமாய் சொன்னான் வெங்கடேஷ். நெஞ்சை பிடித்து கொண்டாள் சாந்தா. சரிடா, அதுக்காக நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்காம உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற நண்பன் கேட்டான். அண்ணன் பொண்ணுங்க ரெண்டையும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் இனிமே என்னோட வாழ்க்கையின் குறிக்கோள். ஆணித்தரமாய் சொன்னான் வெங்கடேஷ். டேய், இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும்டா, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா கண்ணா. தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள், இத்தனையும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதனால் அப்படி வாழ முடியுமான்னு யோசிக்கிறத விட அப்படிதான் வாழ்ந்து ஆகணும்னு முடிவு எடுத்துட்டா சாத்தியப்படாதெல்லாம் சாத்தியப்பட்டு விடும். அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சாந்தா பொங்கி வந்து அழுகையை அடக்கி கொண்டு வேகமாய் படியிறங்கி பூஜைறைக்குள் சென்று சாமி படங்களுக்கு முன் அழுகையை வெடித்தாள். அவள் கண்களுக்கு அடங்கியிருந்த சாமி படங்கள் அனைத்திலும் வெங்கடேஷன் முகமே தெரிந்தது.